அப்போ ஒரு மனுஷன் ரத்தத்தினால் காப்பாற்றப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவின்குள் உடன்படிக்கை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க நீதியின் பிள்ளைகளாக வாழ ஆரம்பிப்பீங்க, நல்ல பிள்ளைகளா இருப்பீங்க. வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் என் பிள்ளைகிட்ட சொல்வேன், நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், ஸ்கூல் நல்ல பிள்ளையா இருக்கணும், சண்டே கிளாஸ் நல்ல பிள்ளையா இருக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் காசிப் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுமே. ஏன் அப்படி சொல்றேன்? இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நான் மற்றவங்களை குறித்து நீங்க புறம் சொல்லாத, பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட கற்றுக் கொடுத்துட்டு நான் மற்ற ஊழியக்காரர்களை குறிச்சோ மற்றவங்களை குறிச்சோ நான் சொல்லும் போது என் பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? இதைத்தான் ஆண்டவர் கேட்காது. அப்போ இந்த வயசுல நம்ம இன்னும் அதை சிந்திக்கவில்லை என்றால், அதான் சொல்றாரு, யோசித்து பாருங்கள் எபிரேய புஸ்தகத்துல ஆவியானவர் இங்க தெளிவா சொல்றாங்க, நீ இருளில் நடக்கிற மனுஷனா இரா, நீ இருளில் நடக்கிற மனுஷனா இருக்கு அப்படிங்க, நீ வெளிச்சத்தில் நடக்கல அப்படிங்க, நீ கிறிஸ்தவர் கிடையாது அப்படிங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியத்தை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறது ஒரு வேலை, அதுக்கு அவர் கேரண்டி பண்ணிட்டார், நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தை எனக்காக வாழு,